தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் தனுசு ராசிக்கு இனிமேல் தான் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்கால நலனை பற்றி சிறப்பாக சிந்தித்து செயலாற்றி கொண்டிருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் பல கிரகநிலைகள் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு, தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் இனிமேல் தான் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்க போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் தகர்த்தெறியப்படுவதோடு, முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி எளிதில் தனுசு ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேலை உருவாக்கி கொடுக்க போகிறது. எனவே தனுசு ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் நுழைய போகிறாருங்க. குருவின் பார்வை ஜென்ம ராசியிலும் பதிய போகிறது. எனவே மிக பெரிய அளவில் வரப்பிரசாதமாக நீங்கள் எதிர்பாராத பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் அடுத்தடுத்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் என அனைத்தும் கட்டுக்குள் வருவதோடு, தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை ராசியின் அதிபதியான குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார். குரு பகவான் இந்த வேளையில் அதீத பலத்துடன் வலம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் விலகுங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குரு பகவானினுடைய இந்த அமைப்பு மிக பெரிய அளவிலான பலன்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. கடுமையான நெருக்கடிகள், பிரச்சனைகளை விலகி இல்லத்தில் பல்வேறு வகையான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. தொழிலில் முன்னேற்றம், குடும்பத்தில் பல சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடுதல், செல்வாக்கும் மதிப்பும் உறவினர்கள் மத்தியில் உயருதல் போன்ற அனைத்துமே உங்களுடைய முன்னேற்றத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் அமைய போகிறது. கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும். குறிப்பாக அடமானத்தில் உள்ள சொத்துக்களை மீட்பது, அடகு வைத்த நகையை மீட்பது போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் சாதகமாக கைகூட போகிறது. மேலும் இந்த வேளையில் சுற்றுலா மற்றும் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் கிடைக்க போகிறது. உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் நீண்ட நாட்கள் இருந்து வந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பல்வேறு வகையில இந்த தருணத்தில் இடமாறுதல், இலாக்கா மாறுதல் போன்ற நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. தனித்து செயல்படுவதை காட்டிலும் கூட்டு முயற்சியாக ஈடுபடும் போது அபரிவிதமான நன்மை தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. மிக பெரிய அளவிலான நெருக்கடி, காலதாமதம் என அனைத்தையும் விலக்கி இந்த வேளையில் குரு பகவானின் அமைப்பு காரணமாக உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயமாக சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது ஆட்சி பலம் பெற்று செவ்வாயுடன் இணைந்து சந்திரன் பலம் பெறுகிறார். சந்திரன் தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளர்பிறை சந்திரனாக வலம் வருகிறாருங்க. இந்த வேளையில் மிகவும் வலுவாக அஷ்டமத்தை விட்டு விலகி 9, 10, 11 ஆகிய இடங்களை வலுப்படுத்துவதால் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்க போகிறது. தொட்ட காரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும். அதோடு மட்டுமல்லாது மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தின் இறுதி தருவாயில் இருக்கிறார். எனவே பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள் விலகும். இந்த தருணத்தில் நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் குறிப்பாக விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றத்தை உங்களது கடின உழைப்பிற்கேற்ற வகையில் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கைகூடுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சனி பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்தின்படி 4இல் நுழைந்திருந்தாலும் வாக்கியத்தின்படி 3இல் தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகளை தகர்த்தெறிவதோடு இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சியிலே நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் நினைத்த பல காரியங்களை மன பக்குவத்துடன் குழப்பம் இல்லாமல் செய்து முடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. மேலதிகாரிகள், சக ஊழியர்களிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அச்சுறுத்தல்கள் நீங்கி
எந்தவிதமான பிரச்சனையும் சிரமமும் இன்றி உத்தியோகம் சார்ந்த சூழல் சாதகமாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான நெருக்கடி சிக்கல் உறுதியாகவே இந்த தருணத்தில் விலகுவதற்கான யோகம் உங்களை தேடி வருகிறது. ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ராகு தைரியஸ்தானத்தில் நுழைந்து விட்டார், கேது 5ல் நுழைந்து விட்டார். எனவே இந்த தருணத்தில் அபரிவிதமான நன்மை உண்டு. 9ஆம் இடத்தில் கேது நுழைந்திருப்பதால் பல வகையில நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கம் நிறைந்த சொத்துக்களை பெற்று புதிய வில்லங்கம் இல்லாத சொத்துக்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அரசு வழியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது எடுத்த காரியம் அனைத்திலும் பல வகையில மோட்சக்காரகரான கேது வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கும். வெற்றிக்கே உரித்தான 3ல் சனியுடன் இணைந்து சகாயஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ராகுவின் அமைப்பால் பல்வேறு வகையான பிரச்சனைகள் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களை விட்டு தவிடுபொடியாக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. புதிய திட்டங்களை தீவிர முயற்சியுடன் செயல்படுத்த உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். புதிய தொழில் துவங்குதல் உள்ளிட்ட பல புதிய முயற்சியில் மிக பெரிய அளவில் வெற்றி கிடைக்குங்க. ஆர்வம் இல்லாமல் செய்த பணிகளில் கூட மிக பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பை நிழல் கிரகமான ராகு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். தனுசு ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுக்கிரன் இந்த வேளையில் உச்சம் பெற்று சுகஸ்தானம் ஆகிய 4ஆம் இடத்தை வலு சேர்ப்பதால் பல வகையில நன்மை நிறைவாக கிடைக்கும். சுகஸ்தானம் என்பதால் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் கைகூடும். வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றுவதோடு புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் ரெட்டிப்பு நன்மை நிச்சயமாக சுக்கிரனின் அமைப்பால் மிகவும் வலுவாக கிடைக்க போகிறது. கலைத்துறை, அரசியல் துறை, கணினித்துறை, போக்குவரத்து துறை, ஆசிரியர் துறை, விளையாட்டுத்துறை என பல துறைகளில் வெற்றி வாய்ப்புகளை குவிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக உண்டு. மேலும் சூரியன் உச்சம் பெற்று 5ஆம் இடத்தை வலு சேர்க்கிறார். அவருடன் இணைந்து வித்யாகாரகரான புதனும் 5ஆம் இடத்தை வலு சேர்ப்பதால் பல வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. காரிய தடைகள் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கான அற்புதமான வாய்ப்புகள் இந்த வேளையில் எளிதில் தனுசு ராசிக்காரர்களை தேடி வரும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து வினை தீர்ப்பார் விநாயகர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைதாமதம், சிக்கல் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிட்டும்.